பில்லூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி 14 நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது பிஜிடிஆர்பிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் மு. ராகவ ஐயங்கார். 1878 முதல் 1960 வரை இவர் வாழ்ந்த காலம். செந்தமிழ் இதழுடைய ஆசிரியராக இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தோன்னா வேளிர் வரலாறு, சேரன் செங்குட்டுவன், இதெல்லாம் சிறந்த ஆய்வு நூல்கள் பார்க்குறோம். ஆழ்வார்கள் காலநிலை, சாசன தமிழ் கவி சரிதம் என்பது பிற நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக நாவலர் சோமசுந்தர பாரதியார். இவரது காலம் 1879 முதல் 1959 வரை. நெல்லை மாவட்டம் எட்டயபுரத்தில் சுப்பிரமணிய நாயக்கர் முத்தம்மாள் இணையருடைய மகனாக பிறந்திருக்கார். சத்யானந்த சோமசுந்தரம் என்பது இவருடைய இயற்பெயர். நாவலர் சோமசுந்தர பாரதியாருடைய இயற்பெயர் சத்யானந்த சோமசுந்தரம் அப்படின்றது இவருடைய இயற்பெயர். சட்டக்கல்வி முடித்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக இவர் பணியாற்றியிருக்கார். இவரது நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா தசரதன் குறையும், கைகேயி நிறையும், சேரர் தாயமுறை, திருவள்ளுவர், நற்றமிழ், பழந்தமிழ் நாடு, சேரர் பேரூர், தமிழும் தமிழரும், அழகு போன்ற பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு. மங்களக்குறிச்சி, பொங்கல் நிகழ்ச்சி, மாரி வாயில் என்பன இவரது கவிதை நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர் ராஜாஜி. இவரது காலம் 1878 முதல் 1972 வரை. இவர் பிறந்த இடம் சேலம் மாவட்டம் தொரப்பள்ளியில் சக்கரவர்த்தி ஐயங்கார் சிங்காரம்மாள் இவருக்கு மகனாக இவர் பிறந்திருக்காரு. ராஜகோபால் ஆச்சாரியார் என்பது இவரது இயற்பெயர். மேற்கு வங்க மேனாள் ஆளுநர் இவர். தமிழக முன்னாள் முதலமைச்சர், இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் சக்கரவர்த்தி திருமகன். இவர் எழுதிய நூல்கள் சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து, ராஜாஜி ஓமைகள், கற்பனை காடு, வள்ளுவர் வாசகம், திருமூலர் தவநெறி, கண்ணன் காட்டிய வழி, பக்தி நெறி, முன்னேற்றத்திற்கு வழி, காலச்சக்கரம், ஆத்ம சிந்தனை, வேதாந்த தீபம் என்பன இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார். இவரது காலம் 1881 முதல் 1953 வரை. இவர் பிறந்த இடம் மகிபாலன் பட்டியில் பூங்குன்றம் என்பது இந்த ஊருடைய பழைய பெயர். இவருடைய பெற்றோர் முத்துக்கருப்பன் சிவப்பி ஆட்சி. இவருடைய இணையரின் மகனாக தோன்றியவர் மு. கதிரேசன் செட்டியார். வடமொழி புலமை மிக்கவர். 53 வயதில் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியராக இவர் பணியாற்றியிருக்கார். சிரிக்க சிந்திக்க வைக்கும் பேச்சாற்றல் மிக்கவர் இவர். இவருடைய பேச்சை கேட்க சுற்று வட்டாரத்தினர் வண்டி கட்டி கொண்டு முதல் நாளே சென்று விடுவார்கள். அதனால் அங்கு மாடுகளுக்கு வைக்கோல் போர் ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்களாம். இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா மன்னியல் சிறுதேர், மாலதி மாதவம், கௌடில்யம், சுக்கிரநீதி, பிரதாப ருத்ரியம் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு. வடமொழியிலிருந்து தமிழுக்கு மொழி பெயர்த்தவர் இவர். ஒருநடைக்கோவை, உதயணன் கதை, ஸ்லோச்சனை போன்ற சிறந்த ஒருநடை நூல்களை பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் எழுதியிருக்காரு. திருவாசக விரிவுரை, சித்தாந்த வளம் செறிந்தது. இவர் இயற்றிய நூல்களில் திருவாசக விரிவுரை, சித்தாந்த வளம் செறிந்ததுன்னு பார்க்குறோம். அடுத்ததாக வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார். இவரது காலம் 1882 முதல் 1956 வரை. வைமுகோ என்ற 3 எழுத்தால் தமிழ் உலகில் அழைக்கப்படுபவர் வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார். தனித்து பேசப்படும் உரையாசிரியராக இவர் திகழ்ந்திருக்கார். இவருடைய கம்பராமாயண உரை இன்றும் மிகச்சிறந்ததாக மதிக்கப்படுது. 10 பாட்டு, திருக்குறள், தண்டி அலங்காரம், வில்லி பாரதம் போன்ற நூல்களும் இவர் உரை எழுதியிருக்காரு. அடுத்ததாக ரசிகமணி டி.கே. சிதம்பரநாத முதலியார். இவரது காலம் 1882 முதல் 1954 வரை. டிகேசி என்ற 3 எழுத்தால் உச்சரிக்கப்படுபவர்
வட்டத்தொட்டி என்ற இலக்கிய அமைப்பை குற்றாலத்தில் நடத்தி வந்தவர் இவர். கம்பன் யார்? கம்பர் தரும் காட்சிகள், இதய ஒலி, அற்புத ரசம், முத்தொள்ளாயிர விளக்கம் ஆகிய உரைநடை மற்றும் திறனாய்வு நூல்களை இவரது திறனை கூறும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக தணிகை மணி வ. சு. செங்கல்வராய பிள்ளை. இவரது காலம் 1883 முதல் 1971 வரை. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையின் மகனாக தோன்றியவர் இவர். வ. சு. செ என்று அழைக்கப்படுபவர். ராவ் சாஹிப், ராவ் பகதூர் ஆகிய பட்டங்களை ஆங்கிலேய அரசு இவருக்கு வழங்கியது. சைவ இலக்கியமான பன்னிரு திருமுறை போன்று முருகன் பற்றிய பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து முருகவேள் பன்னிரு திருமுறை என்று இவர் தந்திருக்காரு. திருத்தணிகை பிள்ளைத்தமிழ், தணிகை பதிகம், தணிகை தசாங்கம், தணிகை கலிவெண்பா, திருத்தணி சேகர் திருப்பள்ளி எழுச்சி, வேல்பாட்டு, சேவல்பாட்டு, கோழிக்கொடி, திருத்தணிகேசர் எம்பாவை, வள்ளி திருமண தத்துவம் போன்றவற்றை அவர் எழுதியிருக்காரு. திருப்புகழுக்கு எளிமையான உரை வகுத்திருக்கார் இவர். இவரின் தேவார ஒளி நெறி அது 6 பாகங்களை கொண்டது. திருவாசக ஒளி நெறி என்ற நூல்கள் இவர் எழுதியிருக்கார். தலங்கள், அரிய சொல்லாட்சிகள் போன்றவற்றை அகர வரிசையில் தருகின்ற ஆய்வு நூல்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.